பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினமொரு லோகோஸ் வார்த்தை மூலமாய் நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கலந்து வருகிறது. தினந்தோறும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம். மத்தேயு 12 கடைசி 50வது வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்ற வார்த்தை பாருங்க, எனக்கு பரலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்கிறவனே செய்கிற எவனோ அவன்தான் எனக்கு சகோதரன் சகோதரி தாய். ஏன் அப்படி சொன்னார் என்று பார்த்தீங்கன்னா, பெருங்கூட்டம் இயேசுவை பின்பற்றி செல்கிறது. போற இடமெல்லாம் கூட்டம். இப்போ யாராவது ஒரு பார்க்கலன்னா பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவன் வந்து சொல்றான், இயேசுவே உங்களுடைய தாயும் சகோதர சகோதரிகளை வந்திருக்காங்க, பார்க்கணுமா அப்படின்னு சொல்லும்போது இயேசு அப்போ சொல்றாரு, எனக்கு யார் சகோதரர், எனக்கு யார் தாய் சொல்லிட்டு அப்படியே கையை நீட்டு, இதுதான் என் தாய். இந்த பக்கத்தில் நிற்கிறவங்களை கை பார்த்து, இதுதான் என் தாயின் சகோதரரும் இவர்கள் தான் என்று சொல்லிக்கிட்டு அப்புறம் சொல்ற வார்த்தை தான், பரலோகத்தில் என் பிதாவின் சித்தம் செய்கிறவன் எவங்களோ அவனே என்னுடைய சகோதரனும் சகோதரி தாயுமா இருக்கிறான் என்று சொல்ல. அருமையான இதோடைய பிள்ளை, இந்த கால வேளையில் யாரை ஆண்டவர் எதை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார்? இன்னைக்கு நம்ம சொந்தத்தை தான் முக்கியப்படுத்துவோம் இல்லையா? ஆனா இயேசு பிறந்த பின்பு பிறந்தவர்கள் அவர்கள் சகோதரிகள். இயேசு பிறந்த பின்பு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர் சகோதரிகள் அப்படித்தான் பிறந்தார்கள். அதனாலதான் எல்லாரும் சொல்லும்போது இது யோசேப்பின் குமாரன் அல்லவா, மரியாளின் மகன் அல்லவா என்று சொல்லுவாங்க. தாய்க்கு தலைமகனாய் இருந்தார். ஆனால் அவர் எப்படி பிறந்தார் என்பது அதிசயம் நமக்கு தெரியும். ஆனாலும் வறுமையானவர்களே, யாரை அவர் தன்னுடைய சொந்தம் என்று சொல்லுகிறார்? பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து, இதான் என் சகோதரி, இது என் தாய், இது என் சகோதரன் என்று சொல்லுகிற காரணம் என்னன்னா, இவர்கள் பிதாவின் சித்தம் செய்யும்படி இயேசுவை பின்பற்றி வந்தவர்கள். இயேசு எங்க போனாலும் கூட போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அவருக்காக ஜீவிக்கணுங்க நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனாலதான் எனக்கு யாரு சகோதரி, எனக்கு யாரு தாய். சில சமயத்தில் நினைப்போம், பெற்ற தாயை பார்த்து யார் தாய்ன்னு சொல்லிட்டாரேன்னு நினைக்கிறது இல்லை. அவர் பாருங்க, தாய் உருவாக்கியவர் தான் அவர். இதெல்லாம் பிறக்கிற ஒரு தாயின் வயிற்றில் வந்து பிறந்தார். அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினான் தெரியும். அப்போ எனக்கு யார் தாய், என்னை யார் பெற்றெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட நம்ம வைக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய முன்னாடி நிற்கவங்களை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்றாரு, இதுதான். ஏன்னா இயேசு பின்பற்றவர்களுக்கு தான் முக்கியம். அப்போ பரலோகத்தின் சித்தம் சாதாரண வசத்தில் போட்டிருக்கு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே என்ன செய்வான், எனக்கு சகோதரன் சகோதரியா இருக்கிறான். இந்த அருமையான கால வேளையிலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக நாம் மாறுவோமானால் அவருக்கு தாயாய், அவருக்கு சகோதரனாய், சகோதரியாய் இருப்போம். அதை தான் கர்த்தர் இந்த வேளையில காலையில் நம்ம பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்ம அநேக காரியங்களை குறித்து யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். யாரும் இல்லையே, யாரும் நமக்கு துணை இல்லையே, யாரும் நமக்கு பரிந்து பேச ஆள் இல்லையே நினைத்துட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சகோதரனுக்கு சகோதரன், தாய்க்கு தாயுமா இருக்கிறார். அந்த ஆண்டவர்களை கைவிட்டு விட மாட்டார். எல்லாரும் விட்டுருவாங்க, எல்லாரும் தூரம் போயிடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே நமக்கு சகோதரனா இருக்கிறார், சகோதரியா இருக்கிறார், ஒரு தாயா இருக்கிறார். அவர் சொல்லாரு, நீங்க தான் எனக்கு தாய், நீங்க தான் சகோதரர். சொல்ல காரணம் என்ன தெரியுமா? பிதாவின் சித்தம் செய்யணும். இந்த காலைவெளியிலே கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறேன் என்று சொல்லி, அவர் சித்தம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த காலைவெளியில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நாம் தான் அவருக்கு தாயாய் சகோதரனாய் இருக்கும். சகோதரனே என்று கூப்பிடுகிற ஒரு வாழ்க்கை
எனக்கு சகோதரி இருக்கிற வாழ்க்கை. அப்ப பிதாவின் சித்தம் செய்யறவர் தேவன் அதுக்காக உலகத்துல வந்தார். அவர் பிதாவின் சித்தம் செய்யும்படி இறங்கி வந்தார். தன்னுடைய சித்தத்தில் அவர் சித்தம் செய்யும்படி வந்தார். ஆனால் அப்படின்னாலே அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். பாருங்கள், என் போஜனம் என்ன தெரியுமா? என் பிதாவின் சித்தம் செய்ய என் போஜனம்னு சொன்னார். இப்பொழுதும் நாம் யாருக்குள் சித்தம் செய்து கொண்டிருக்கிறோம்? யாரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? யார் பெருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சற்று யோசனை பண்ணி பாருங்கள். இந்த காலவெளியிலே கர்த்தர் ஆண்டவர் உங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். என் பரலோகத்தின் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பார். என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே எனக்கு சகோதரியா இருக்கிறார், எனக்கு சகோதரனா இருக்கா என்று சொல்லி அந்த சொந்தத்தை அவர் விளக்கி காட்டுறார். இந்த நாட்களில் எங்களோட காலவெளியில கர்த்தருடைய ஆவியானவர்களோடு சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாறும். அவருக்காக இந்த ஆய்வை செய்யும்படியாக அவர் பிதாவின் சித்தம் செய்கிற ஒரு நல்ல மகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுறதுக்கு கால வேளையில் ஒப்பு கொடுக்கும். சோதனை நம்ம சித்தம் தான் செய்துட்டு இருப்போம். நமக்கு இஷ்டம் எதுக்கோ அதை தான் செய்யும். ஆனால் கர்த்தர் சித்தம் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் பிதாவின் சித்தம் செய்ய முடியுமா? பிதா சித்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எல்லாரும் பரலோகம். அந்த சித்தத்தை நம்ம செய்வோமானால் நாம் அவருக்கு சொந்தமாக இருப்போம், சொந்த ஜனங்களாக இருப்போம், சொந்தக்காரர்களாக இருப்போம். இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கு அப்படின்னாலே அவர் சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த காலையில் ஒப்பு கொடுங்க. அப்பொழுது பாருங்க, பரலோகத்தில் இருக்க பிதாவின் செய்ய ஒப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம சகோதர சகோதரிமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவை நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். உங்களுடைய பிதாவின் சித்தம் சேர பிள்ளைகளா எங்களை எல்லாரையும் மாற்றும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் தான் சகோதரன் சகோதரின் தாயுமா இருக்க என்று சொல்லியிருக்கிறப்பா. யோசனத்தின்படியா எல்லாரும் கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவன். உங்களுடைய பிதாவின் சித்தம் சேர பிள்ளை எங்களை எல்லாரையும் ஒருமனப்படுத்தி ஆசீர்வதி. கடைசி நாட்களிலே எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நடக்க உதேசி. நீ சொல்லி ஜெபித்தது போல, இந்த பூலோகத்துடைய சித்தம் அல்ல, என் பிதாவின் சித்தம் ஆக்கணும் ஆண்டவரே, என் சித்தம் அல்ல என்று சொல்லிடுறப்பா. உங்களுடைய சித்தம் நாங்கள் செய்ய உதவி செய்ய வசனங்கள் கேட்ட பார்க்கிற எல்லாரையும் கர்த்தர் பிதா குமார நாமத்தில் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கும். மற்ற கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தும் நகரில் ஒப்புக் கொடுக்கும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் பரலோகத்தில் பிதாவின் சித்தம் செய்யறதுனால ஒப்பு கொடுங்க. நம்முடைய காரியம் அல்ல. அப்படி நடக்கும் போது நம்மளுக்கு சகோதர சகோதரிமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். தொடர்ந்து லோக சுவார்த்தை பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை சந்திக்க வரையிலுக்கு எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.